Hi guys, so welcome to MJ Trades. First of all, I want to thank to that viewers who watched my first video. Literally நான் என்ன சொல்லணும்னா எனக்கு நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் 500 வியூஸ் வரும் அண்ட் கெட் சம் சப்ஸ்கிரைபர்ஸ். அதுவும் இல்லாமல் ஈவன் நான் வந்து ஜஸ்ட் ஒரு எனக்கு நான் என்ன தாட்டில் போட்டேன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு 100 வியூஸ் ஆர் 50 வியூஸ் வந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதில் ரியலி இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். சம் மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு க்ரேஸியாக ஃபீல் ஆகும்னா எனக்கு அதில் அது ஒன்று. ஸோ ஐ தேங்க் டு எவ்ரி ஒன் ஹூ வாட்ச் மை வீடியோஸ். அண்ட் அதில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் சில சின்ன சின்ன கிரிட்டிசிசம்ஸும் வந்துச்சு. ஸோ ஐ அக்செப்ட் தட் அண்ட் அப்கமிங் டேஸில் நான் அதை திருத்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் வாஸ் எனக்கு அது ஒரு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. லைக் ஃபஸ்ட் வீடியோ ஐ வாண்ட் டு மேக் தட் லைக் உங்கள் எல்லாருக்கும் ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் ஸோ உங்களுக்கு நம்மளோட டிஸ்கார்ட் சேனல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் டிஸ்கார்ட் சேனல். ஸோ இங்கே வந்து நான் கீழே லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போன வீடியோவில் நான் சொல்லலை. ஸோ டிஸ்கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஐ வில் எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் சும்மா லைவ் கண்டக்ட் பண்ணுவேன். ஃப்ரீ லைவ் தான். ஸோ உங்களுக்கு காஸ்ட் எதுவும் இல்லை. ஜஸ்ட் டாக் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ அது ஒரு எக்ஸ்போசருக்காக நான் பேசுவேன். ஸோ அவங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது எல்லாமே. ஸோ யூ டோன்ட் நீட் டு பே ஃபார் எனிதிங் ஃபார் தட். ஸோ அதனால் யூ டோன்ட் வாண்ட் டு வரி. ஸோ அங்கே நான் மட்டும் இல்லை, சம் நல்ல ட்ரேடர்ஸும் இருக்காங்க, நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க கூடயும் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு நாலேஜே கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்டு ட்விட்டரோட இதுவும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வில்லிங் பர்சன்ஸ் உங்கள் கரியரை நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் கொண்டு போகணும், எனக்கு ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஜாயின் எம்ஜே ட்ரேட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கான கான்டெக்ட்ஸில் நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, நான் ரீசெண்டாக பார்த்த சில விஷயங்கள் என்னென்னா, ரீல்ஸ்லையும் சரி அண்ட் சம்வேர் என்னோட டிஎம்ஸ்லேயும் சரி அண்ட் வாட்ஸ்அப்பில் அண்ட் சம் அதர் பிகினர்ஸ் கம்யூனிட்டிஸில் வந்து பேசுகிறது சரி, ப்ரோ நான் 1:5 ஆராக டார்கெட் பண்ணேன் ப்ரோ, அண்ட் 1:3 ஆராக டார்கெட் பண்ணேன் ப்ரோ, அண்ட் 1:10 ஆராக டார்கெட் பண்ணேன் ப்ரோ, ஆனால் ப்ரைஸ் அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டை குறை சொல்லுவீங்க. அண்ட் ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு ஃப்ரம் மை ஹார்ட் நான் இதிலே சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன ஆர்ஆர் கேப்சர் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா லைக் இந்த பிகினர்ஸ் இருக்கிற தாட் வந்து என்னென்னா, பெரிய ஆர்ஆர் பிடிச்சா நம்ம லைக் பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆர்ஆர் டசன்ட் மேட்டர் டு பி அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஈவன் நான் சொல்லணும்னா நான் என்கியூ ட்ரேட் பண்ணுவேன், ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணேன்னா நான் ஆர்ஆரே அந்தளவுக்கு நான் பொருட்படுத்த மாட்டேன். எனக்கு தேவை என்னோடய ப்ரைஸோட லெவல் எங்கே போகணும்னு தெரியணும். ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு பிரேக் டவுனோட வீடியோ, அதை பற்றி ஒரு பிரேக் டவுனும் நான் போட்டு முடிச்சுட்டு நம்ம எண்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். அதுவும் இல்லாமல் என்னோட ட்ரேடிங் கரியரில் நான் ஒரு விஷயம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் பேசுகிறேன். ஐ மீன் அப்கமிங் வீடியோஸ் இல்லைனா எண்ட் ஆஃப் தில் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிடுவேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் வந்து நான் மோஸ்ட்டாக ஒரு வீக்குக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நான் இன்றைக்கி ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தேன், ஓகேவா? அதை வச்சே நான் சொல்கிறேன் நான் ஏன் ஆர்ஆர் அந்தளவுக்கு நான் பெருசாக பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு. 2 விஷயம் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆர்ஆர் வந்து 1:2, இது வந்து 1:2, 1:3, 1:4, ஓகேவா? அண்ட் லாட் ஆஃப் 1:5, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, நீங்கள் ப்ரைஸ் வந்து ஓகே நீ ஆன்டிசிபேட்டிங் இப்போ நான் ஒரு கீ லெவல் இருக்குது, ஒரு கீ லெவல் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வருது, ஸ்ட்ரக்சர் வச்சுட்டே போகுது. நான் இங்கேருந்து டேக் ஆனோடனே கீப்பிங் இங்கே உங்களோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க, இங்கே வைக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இங்கே உங்களோட எஸ்எல் பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா, நீங்கள் ப்ரைஸை என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரான் லிக்விடிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கான்செப்ட்னு சொல்லும்போது உங்களுக்கு ப்ரைஸ் எங்கே போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் நான் இது ஃபுல்லாகவே இந்த கான்டெக்ட் ஃபுல்லாகவே பிகினர்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக். எனக்கு ப்ரைஸ் எங்கேன்னு தெரியாமல் நான் என்ட்ரு ஆனோடனே என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே தூக்கி என்ட்ரி போடுவீங்க, இங்கே ஸ்டாப் லாஸை போடுவீங்க, இங்கே உங்கள் டார்கெட்டை செட் பண்ணுவீங்க 1:3, 1:4 பிடிக்க போகிறேன். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணும், அழகாக உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே போய்ட்டு உங்கள் எஸ்எல் எடுக்கும். இட்ஸ் லாட் ஆஃப் ஹேப்பன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் நினச்ச பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ அப்போ என்ன சொல்லுவீங்க, லைக் இந்த மார்க்கெட் மிஸ்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை குறை சொல்லுவீங்க. ஆனால் யூ கேன் நெவர் பிளேம் த மார்க்கெட். நீங்கள் என்றைக்குமே மார்க்கெட்டை பிளேம் பண்ணவே முடியாது, ஓகேவா? ஸோ இந்த கான்டெக்ட்ல என்னென்னா, இப்போ இதில் வந்து ரேஞ்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் 1:2 ப்ளே பண்ணுறீங்கன்னா யூ ஜஸ்ட் திங்க், நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் ரேஞ்சே, ஓகேவா? இந்த ரேஞ்சில் நீங்கள் இப்போ இங்கே $50 நீங்கள் ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா,
ஸோ $50 ரிஸ்க் வைக்கிறீங்க, உங்களுக்கு $50 எஸ்எல்னா யூ மேக் அட் 100. பட் உங்களுக்கு ரேஞ்சுன்னு ஒரு விஷயம், ப்ரைஸோட இந்த ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு கம்மி தான். ஸோ ப்ரைஸ் வந்து ஐ மீன் நீங்கள் 5 மினிட்ல ஷிஃப்ட் ஆகும், 1 மினிட் எடுத்தாலும் உங்களுக்கு மேபி அந்த ரிவர்சல் பாயிண்ட் முன்னாடியே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதே தான் 1:3க்கும். 1:3 அதே 50 நீங்கள் இங்கே ரிஸ்க் வைக்கிறீங்க. ஸோ ப்ரைஸை நீங்கள் இங்கே ப்ளே பண்ண விட்றீங்க அப்படின்னா சேம் இங்கே 150 எடுக்கிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் $50 ரிஸ்க் வைக்கிறீங்க, ப்ரைஸ் இங்கேருந்து ப்ளே ஆகுதுன்னா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு $150 ப்ராஃபிட் வருது. ஓகேவா? பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன ப்ளே பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் 1:4, 1:5 பிடிக்கணும்லாம் பார்ப்பேன். பட் இனிஷியல் பிகினர்ஸ் எல்லாருமே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் 1:2 ஆர் 1:2 ஆருக்கு இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் மற்ற ஸ்டாப் சீயிங் தட் அதர்ஸோட ப்ராஃபிட்ஸை பார்த்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே இவங்களால முடியுது, நம்மளால பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பிகாஸ் அவங்க எடுத்த டைம் அண்ட் எஃபர்ட்ஸ்னு இருக்கு. ஸோ நான் இனிஷியலாக பண்ண மிஸ்டேக் இதுதான் 1:2. ஏன்னா நிறைய டைம்ஸில் இதை நான் பண்ணி கொஞ்சம் ப்ளோ ஆன டைம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறது. அண்ட் 1:5லாம் 1:4, 1:5லாம் கிட்டத்தட்ட பெரிய ரேஞ்சு. ப்ரைஸ் வந்து இப்படியே ஊற்றாது. உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இப்படியே போகாது. அடுத்து இப்படி ஒரு ரிவர்சல் கொடுக்கும். ரிவர்சல் மீன்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்போம். அந்த ரீட்ரேஸில் உங்களுக்கு ஒரு ஃபியர் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஒரு லைக் என்னோட பிரதர் ஒரு விஷயம் சொன்னது. ஸோ அது எனக்கு பயங்கரமாக பட்டுச்சு. அது என்னன்னா, நீங்கள் இப்போ இங்கே ஒரு 50யோ ஈவன் நீங்கள் ஃபியூச்சர் ஸ்டேட் பண்ணீங்கன்னா, இப்போ நான் இங்கே வந்து ஒரு $500 ரிஸ்க் வைக்கிறேன்னா, ஓகேவா? இப்போ என்னோட ஆர்ஆர் 400 இருக்கிறப்ப, ஸோ இப்போ எனக்கு 500 ரிஸ்க்னா என்னோட டார்கெட் 1:4. ஸோ எனக்கு டேக் ப்ராஃபிட் வந்து 2000 கரெக்டாக? 2000 ஓகேவா? பட் நான் இங்கே போனால் எனக்கு அந்த $500 தான் லாஸ் ஆக போகுது. ஆனால் ப்ரைஸோட சேர்த்து நான் என்ன லாஸ் பண்ணுறேன் அந்த அட் த சேம் டைம். ஓகே ஒரு 1:3 கொடுத்துச்சுன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு $1500. இட்ஸ் அ ஹியூஜ் மணி, லிட்ரலி ஹியூஜ் மணி. ஓகேவா? ஒரு எவால்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கும் சரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லிட்ரலி இட்ஸ் அ ஹியூஜ் மணி. ஆனால் இதோட சேர்த்து இங்கே 1:3 கொடுக்குது அப்படின்னா அங்கே க்ளோஸ் பண்ணிங்கன்னா விச் இஸ் சேஃப். ஓகேவா? இன்னொன்று அப்படி இல்லைன்னா என்னென்னு தெரியுமா நடக்கும்? யூ லாஸ் திஸ் ஃப்ளோட்டிங் மணி ஆல்சோ. இந்த ஃப்ளோட்டிங் மணியும் நீங்கள் சேர்த்து லாஸ் பண்ணீங்க வென் யூ டார்கெட் பிக் ஆர்ஆர். ஓகேவா? நீங்கள் பெரிய ஆர்ஆர் டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் மணியும், அதாவது ஆன் ப்ராஃபிட்டில் இருக்க ஒரு இதுவும் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இட் வில் அஃபெக்ட் யுவர் ட்ரேடிங், அதாவது உங்களோட சைக்காலஜி பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. எனக்கு இது ரீசெண்டாக இது என்னோட பாஸ்ட் இது நான் இது சொன்னது கேட்டதுக்கப்புறம் பாஸ்ட் இது நான் கம்பேர் டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு அது பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அதனால அதுக்கப்புறம் என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து உங்களுக்கு போய் பிரேக் ஈவன் ஆகும். இல்லைனா நீங்கள் எஸ்எல் வச்சுன்னா எஸ்எல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த 500 போகாமல் உங்களோட ஆன் ரன்னிங் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்ஸும் லாஸ் ஆகும். ஸோ அதனால என்ன, உங்களுக்கு எய்தர் ரெண்டே சாய்ஸ். என்னன்னா நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா டேக் 1:2 ப்ரைஸை 1:2ல ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்கள். இல்லைனா இல்லை ப்ரோ நான் எனக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னா டிஓஎல் எனக்கு ப்ரைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு இங்கே தான் போக போகுது, இந்த செக்மெண்ட்டுக்கு தான் போக போகுது அப்படின்னா நீங்கள் லைக் 1:2 வந்தோடனே மூவ் டு ஆர் பிரேக் ஈவன், இல்லைனா பார்ஷல்ஸ் புக் பண்ணிடுங்க. 80% பார்ஷல்ஸ் புக். ஏன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு வரது எல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் தான். 80% க்ளோஸ் பண்ணுறீங்க, தூக்கி பிரேக் ஈவனில் போடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆல்வேஸ் பிகினர்ஸ் வந்து 1:2. ஈவன் நானும் இப்போ வரைக்கும் 1:2 ரேராக தான், ரேர் கேஸ், ரேர் சினாரியோ வீக்லி 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் மட்டும் தான் எனக்கு 1:3 நான் ப்ளே பண்ணுறேன். இல்லைனா நான் 1:2 இல்லைனா 1:1.5 அந்த மாதிரி தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஏன்னா நான் ஐ டோன்ட் வாண்ட் லாஸ் மை ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஐ எம் ரிஸ்கிங் மோர். நான் வந்து என்னோட செட்டப் மேலே ட்ரஸ்ட் பண்ணுறேன். என் செட்டப் மேலே ட்ரஸ்ட் பண்ணி நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதனால வந்து எனக்கு நான் ஐ கோ ஃபார் ரிஸ்க் ட்ரேட். அதாவது நான் ஒரு ட்ரேடுக்கு 400 to 500 ரிஸ்க் வைப்பேன். ஸோ எனக்கு லைட்டாக ஒரு இந்த 1:2 எனக்கு அரௌண்ட் 1000 ஆச்சு. லிட்டரலி ஹியூஜ் மணி. ஸோ நீங்கள் பெருசாக பிடிக்கணும்னு நினச்சிட்டு ஹோல் நம்பர்ஸாக டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கெனாட், நீங்கள் அந்த ஒரு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட்குள்ளே போவீங்க. ஸோ அதுதான் நான் மோஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சது. ஸோ இன்றைக்கான ட்ரேட்லேயும் அதுதான் இன்றைக்கி நான் இது பண்ணேன். வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோல்டில் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். எங்கன்னா 1 மினிட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். நான் இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு செம்ம ஒஸ்ட்டாக போயிடுச்சு. நான் இது கரெக்டாக இந்த ஐஎஃப்இஜி க்ளோசிங்கில் இந்த எஃப்இஜியில் நான் இங்கே இந்த பிரேக்கர்ஸ் எல்லாமே அலைன் ஆகிற இடத்துல வச்சுருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மொத்த ஏஷியா லோ வரையும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணேன் 1:4. பட் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அப்படியே. ஸோ இவ்வளோ நேரம் அரைச்சிருந்துருச்சேன். பட் நான் இது வந்து நான் பிரேக் மூவ் பண்ணிட்டு நான் விட்டேன். ஆக்சுவலாக என்னோட டிஓஎல்ஸ் இங்கே தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இனிஷியலே பிரேக் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு, அப்படியே அழகாக இவ்வளோ தூரம் கீழே வந்தேன். பட் இதே நீங்கள் இந்த ப்ளேயில் ஜஸ்ட் திங்க், நான் எப்பவுமே இப்போ ஐ ஹேவ் 2 ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதுலேயும் சரி
ஐரிஸ் கார்வன் ஃபைன் இங்கேயே நான் ப்ளே பண்ணியிருந்தேன். இட்ஸ் ஆல் ஒன் இந்த டிஓவில் வரையும் வச்சிருந்தா கூட எனக்கு ஐ வில் எண்ட் வித் ப்ராஃபிட். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னு என்றைக்குமே அந்த தாட் ப்ராசஸ் அப்படியே தூக்கிடுங்க. யூ நீட் பெர் டே அந்த பெர் டேக்கு நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவேன், அந்த எண்ட் ஆஃப் த மந்த், அந்த எண்ட் ஆஃப் த வீக், அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் முடிச்சிருக்கீங்களா, இல்லை பிரேக் ஈவனில் வச்சிருக்கீங்களா, இல்லை லாஸ்ட்டில் இருந்திருக்கீங்களா அப்படின்னு அப்படி ட்ராக் பண்ணுங்கள். டெய்லி நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு. அது அது தட்ஸ் நாட் ஃபேர். அதனால நான் சொல்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்க. ஸோ மறக்காமல் நான் முன்னாடி சொன்ன வீடியோஸ்லாம் நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஓல்னா என்னன்னு தெரிஞ்சிடும், கீ லெவல்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இட் வில் வெரி யூஸ்ஃபுல் அந்த வீடியோஸ்லாம். அண்ட் தேங்க்ஸ் டு ஐசிடி தினேஷ் ப்ரோ அண்ட் டெக்காய் ப்ரோ. ஸோ அவங்களால தான் நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பிரேக் டவுன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் நான் சொல்லிடுறேன். இந்த ட்ரேட் நான் ஏன் செல் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நான் இந்த செல் எடுத்துக்க ஒரு ரீசன்ஸ் வந்து லைக் நம்ம செஷன்ஸோட இண்டிகேட்டர்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் செக்லிஸ்ட். ஸோ பயாஸ் தெரியணும், ப்ரைஸ் என்ன ப்ளே ஆக போகுது, அதுக்கு ரீசன் நான் செல் பார்த்ததுக்கு. ஸோ திஸ் இன்சைட் பார் க்ளோஸ். ஸோ எனக்கு மார்க்கெட் ஒரு செல் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த டைமில் நான் வேக்கப் பண்ணேன். ஸோ கரெக்டான ப்ரைஸ் வந்தப்போ நான் இது என்ட்ரி எடுத்தேன். ஸோ ஐஆர்எல் டு இஆர்எல்னா இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், கீ லெவல்னா நோ ட்ரேட். ஸோ வி நீட் எஸ்எம்டிஸ் அந்த டால். ஓகேவா? ஸோ ப்ரோ ஓகே, பிளான் நான் பண்ணிட்டேன். செல்லுக்கான பயஸ் நான் இருந்தேன். செல்லுக்கான பயஸ்னால் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நான் ஜஸ்ட் பிரேக் டவுன் த ட்ரேடை மட்டும் தான் நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபர்தராக வேணா நான் சொன்ன சேனல்ஸ், ப்ரீவியஸாக சொன்ன சேனல்ஸில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ சோர்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு மென்டார்ஷிப்ஸ் அதெல்லாம் சூஸ் பண்ணுவேன். மென்டார்ஷிப்ஸ் இஸ் அபவுட் ஸ்டில் நீங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்கிறீங்க மட்டும்தான் நீங்கள் மென்டார்ஷிப்னு ஒன்று சூஸ் பண்ணுறது. பிகாஸ் உங்களோட ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலனா. இல்லைனா நான் யூடியூப் பார்த்தா லேர்ன் பண்ணேன். ஸோ உங்களாலையும் முடியும். ஸோ அதனால் யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ லைக் எனக்கு இங்கே கீ லெவல் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட கீ லெவல் எஃப்இஜி. ஓகேவா? அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் பிபிஆர், பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது ஒரு ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. அண்ட் இப்போ எனக்கு இந்த ரேஞ்சில் நான் அப்போ தான் வந்தேன் ப்ரைஸு. ஓகேவா? ஐ மீன் நான் ஏஷியாவில் 22ஓட P03 தான் ஐ திங்க் ஸோ. ஸோ இப்போ நான் இது வந்து 18 ஏஷியா. ஓகேவா? ஏஷியாவில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ப்ராப்பராக இங்கே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த லெவலில். வித் யாரோடனா இஎஸோட எனக்கு எஸ்எம்டி இருந்துச்சு. ரைட், ஷோ யூ சி இஎஸோட எனக்கு எஸ்எம்டி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது. வெல் ஃபைன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே இந்த எஸ்எம்டி இருக்குது, டிஓல்ஸ் நான் வந்து இந்த லோஸ் வரைக்கும் நான் பிளான் பண்ணலான்னு இருந்தேன். ஓகேவா? இந்த லோஸ் வரைக்கும் என்னோட டிஓல்ஸ் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம செல்ஸ் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன ப்ளே ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம பயாஸ் மாற்றிக்கலாம். பட் நான் இனிஷியலாக வந்தது செல்ஸ்க்கு தான். ஓகேவா? டிஓல் பிகாஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு டெட்டு சூப்னு சொல்லுவாங்க. இதை ப்ரைஸ் ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி வச்சிருக்கு வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஒரு ஆர்டர் பிளாக்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு கலைனால நான் செல்ஸ்க்கு பிளான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு கான்டாக்ட்ஸ் என்னென்னா, ஓகே நான் இப்போ அந்த டைம்குள்ளே வந்தப்போ எனக்கு இந்த 1 hour, ஓகேவா, இந்த 1 hour ஸோ எனக்கு எஸ்எம்டி கிடச்சிது. ஸோ எஸ்எம்டி கிடச்சோன்னே நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா, எனக்கு இப்போ கண்டினியூஷனுக்கு ஒரு எஸ்எம்டி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் சிம்பிள், இன்டர்னல் ரேஞ்ச் டு எக்ஸ்டர்னல். ஸோ எனக்கு இப்போ இந்த டிஓல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? எனக்கு இந்த டிஓல் ப்ளே ஆகும்னு எனக்கு காமிச்சிருச்சு. ஏன்னா இந்த இன்டர்னல் டு இந்த எக்ஸ்டர்னல் நான் ப்ளே பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் செல் போகிறதுக்கு ஒரு எஸ்எம்டி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி. ஐ மீன் ஓகே, ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேலே ஒரு எஸ்எம்டி ஹோல்ட் ஆகிட்டு இருக்கப்போ நான் கீழே இன்னொரு எஸ்எம்டி பார்க்குறது எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ப்ரைஸ் எனக்கு வந்து கொடுத்துச்சு. இங்கேனா இவனோட ஒய்எம்மோட. ஸோ நான் இந்த ஹைஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். வச்சு உங்களுக்கே தெரியும். இந்த ஹைஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன் எஸ்எம்டிக்கு, உங்களுக்கு எங்கே ப்ளே ஆக போகுது அப்படின்னு. ஸோ 5 minute போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், மைனூட்டாக எடுத்திருக்கானா. ஸோ வச்சு இந்த எஸ்எம்டி ஹோல்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு 1 minute. ஸோ நமக்கு இங்கே எஸ்எம்டி இருக்குது. ஸோ இங்கேயும் எஸ்எம்டி இருக்குது. இதை ஸ்வீப் பண்ணியிருக்கா, சம்போ ஸ்வீப் ஆயிருக்கு. ஸோ மேபி திஸ் ஸோ திஸ். ஸோ எனக்கு இந்த ரேஞ்சில் எஸ்எம்டிஸ் இருந்துச்சு. லைக் ஐ யூஸ் சம்மோ ஒரு விஷயம் நான் என்னென்னு பார்ப்பேன். ஸோ இப்போ நம்ம 5 minute நம்ம பார்த்தோன்னா, ஓகே எனக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் க்ளோசிங் கிடச்சா ஐ வில் லுக் ஃபார் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இது அப்படியே 1 minute போய் பார்த்தீங்கன்னா, லைக் ப்ரைஸ் அழகாக ஒரு ப்ளே கொடுத்து உங்களுக்கு இங்கே சிஎஸ்டி கொடுத்துருக்கோம். இது சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இன்னொரு விஷயங்களும் இருக்குது. அப்படியே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்இஜியை ஐஎஃப்இஜி ஆயிருக்கு. இட் இஸ் கால்ட் இஸ் ஐஎஃப்இஜி வித் த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ்.
ஓகே. அப்ப எனக்கு பிரைஸ் தெரிஞ்சுச்சு. எனக்கு செல் ஆக போகுது. விச் இஸ் ஐ காட் அன் எஸ்எம்டிஸ் அண்ட் ஆல். ஸோ அப்படியே நம்ம இல்லன்னா 50 மினிட்ல பார்த்தா கூட மேபி நம்மளுக்கு ஒரு எஸ்எம்டி இங்க கிடைச்சிருந்தா. சி நான் இத தான் பார்த்தேன். ஸோ எனக்கு இங்க எஸ்எம்டி ப்ளே ஆகுது. ஸோ இந்த கன்டினியூஷன் இந்த எஃப்இஜிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா என்னோட பிளான் பையா செல்லு ஆல்ரெடி மேலே ஒரு எஸ்எம்டி ஹோல்ட் பண்ணுது. ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் திஸ் எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட்ஸுக்கு பிளான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இங்கே எஃப்இஜி ஹோல்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து லைக் லுக் ஃபார் த ட்ரேட். ஸோ நான் என் செல் தான் பிளான் பண்ணேன். மார்க்கெட் ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக வச்சுக்க வேண்டியதான். அண்ட் டிபி என்ன கீழே இருக்க இந்த ஏஷியோ லோ. ஓகே. ஸோ நமக்கு மாடல் தெரிஞ்சிருச்சு. ப்ரைஸ் எங்கே போகும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் செல் டேப் பண்ணுறேன். நமக்கு நான் இப்பயே சொல்கிறேன். ஆர்ஆர் விஷயத்தில் உங்களுக்கு இந்த டிஓல் வரையும் போகும்னு தெரிஞ்சால் மட்டும் தான் ப்ளே பண்ணும். இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் 500 ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா 1:2 போதும். இவ்வளோலாம் நீங்கள் பிடிக்கணும்னு இல்லை. ஆனால் நான் இதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் ஜஸ்ட் 1300 எனக்கு ரேஞ்சே பாருங்கள். இவ்வளோ தான் எனக்கு ரேஞ்ச். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய ரேஞ்ச் பிடிக்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டோட டேட்டாஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இப்போ அழகாக ப்ளே பண்ண வரோம். சி ஜஸ்ட் சிம்பிள். அப்புறம் ப்ரைஸ் கோஸ் டு ஆல் தி வே டு நம்ம டிஓல் வரையும் போதும் பாருங்கள். அவ்வளோதான் சிம்பிள். இல்லைனா இங்கே என்னோட பார்சல்ஸ் புக் பண்ணிட்டு நான் ப்ளே பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு ஜஸ்ட் இவ்வளோ இருந்தாலே போதும். உங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம். ஸோ நமக்கு பயா செல் பார்த்தேன். இன்டர்னல் ரேஞ்ச் டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் ப்ளே பண்ணேன். எஸ்எம்டிஸ் இருந்துச்சு. டிஓல் இங்கே கீழே இருந்துச்சு. ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரைஸே வாட்ச் பண்ணல. நான் சொன்ன டிஓல்ஸ் வரையும் போயிருக்கான்னு பார்ப்போம். கீழே இந்த லோஸ் வரைக்கும். ப்ரைஸ் அங்கேருந்து செம்ம ட்ராப். நல்ல ட்ராப். ஆனால் டிஓல் எடுத்துட்டான். ஸோ உங்களுக்கு ப்ரைஸோட லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். எங்கே போகும், எப்படி ப்ளே ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டுடே வீடியோ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எஸ்எம்டிஸ் பற்றி எல்லாமே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எஸ்எம்டி என்ன அப்படின்னு தெரிலனா நீங்கள் போய் நான் சொன்ன யூடியூப் சேனல்ஸில் பாருங்கள். அண்ட் ஆல் தி ஸ்டெப்ஸ். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஓகே நான் ட்ராக் பண்ணுறதுக்காக இட்ஸ் ஃபார் மை பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான். நான் ட்ராக் பண்ணுறதுக்காக ஐம் கோயிங் டு பர்ச்சேஸ் ஒன் அக்கௌண்ட் 50K அக்கௌண்ட். அதில் ஐம் கோயிங் டு ப்ளே ஒன்லி ஒன் ரிஸ்க் பிளான். ஐம் கோயிங் டு ப்ளே எதர் 300 ஆர் 400 ரிஸ்க் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். அதை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட். ஸோ 2 வீக்ஸுக்கு அந்த ட்ரேட்ஸ் பிளான் பண்ணலாம். 2 வீக்ஸுக்கு இந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்ட்டு என்னால் முடிஞ்சுன்னா நான் டெய்லி வீடியோவை போட பார்க்குறேன். அப்படி என்னால் முடியலனா வீக்கெண்டு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். நான் என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே. பிகாஸ் இட் வி லைவ் உங்களுக்கு லைவாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நல்லா புரியும். அந்த ட்ரேட்ஸ்லாம் நான் எடுத்தேன். கைண்ட் ஆஃப் வீக்லி ரீகேப்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ அதை பற்றி நான் போடுறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கார்டு வேணால் வாங்க. சாட்டர்டே சண்டே நான் பேக் டெஸ்ட் பண்ணுவேன். உங்களோட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. மார்னிங்ஸ் எப்பவுமே இருப்பேன். மோஸ்ட்டாக இருப்பேன். ஸோ என்னோட டிஸ்கார்ட் லிங்க்கும் நான் தரேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட ட்விட்டரும் நான் கீழே கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே நான் அதிலே போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐம் சம்மோ என்னோட டிசிப்ளின் நான் சில இடத்துல நான் ஃபெயில் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் ஆஃப் மை பர்சனலாக எனக்கு சில விஷயங்கள்னால. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்ஸ் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் ஏதோ இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ ஓகே, பாய்.